வெல்கம் கைஸ். இன்றைக்கி நம்ம வீடியோவில் மசிலில் இருக்கக்கூடிய மோட்டார் யூனிட் அப்படின்னா என்னென்னு பார்க்க போகிறோம். நமக்கு மோட்டார் நியூரான்ஸ் அப்படிங்கிறது என்னது? நமக்கு மசிலை இன்னோவேட் பண்ணக்கூடிய நியூரான்ஸை மோட்டார் நியூரான் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஆல்ஃபா மோட்டார் நியூரானில் இன்னோவேஷனை பெறக்கூடிய யூனிட் தான் மோட்டார் யூனிட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஆல்ஃபா மோட்டார் யூனிட்டுக்கிட்ட இருந்து மோட்டார் நியூரான்ஸ்கிட்ட இருந்து மோட்டார் யூனிட் இன்னோவேஷன் பெறுவாங்க. இந்த ஆல்ஃபா மோட்டார் யூனிட் எந்தெந்த மசில்ஸ் எல்லாம் இன்னோவேட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா, ஃபைன் மூமெண்ட்ஸை ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய மசில்ஸ். அதே ஃபைன் மூமெண்ட் அப்படின்னா இந்த ஃபிங்கர்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, இவங்க தான். அதே போல் நமக்கு ஸ்மால் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடிய மசில்ஸுக்கும் இவங்க சப்ளை பண்ணுவாங்க. ஃபைன் மூமெண்ட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய மசில்ஸ், அதே போல் ஸ்மால் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடிய மசில்ஸ். ஸோ இங்கெல்லாம் பார்த்தோம்னா மோட்டார் யூனிட்லாம் ஸ்மாலாக இருக்கும், சின்ன சைஸில் இருக்குமா. ஸோ இங்கே இவங்களெல்லாம் டைப் 1 ஃபைபர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். டைப் 1 ஃபைபர்ஸ். அதுவே பெரிய பெரிய மூமெண்ட்லாம் பண்ணுறாங்க இல்லையா, ஸோ இவங்க ஃபைன் மூமெண்ட்ஸுக்கும் ஹெல்ப் பண்ணுவாங்க. அதே போல் லார்ஜ் மூமெண்ட்ஸ், கிராஸ் மூமெண்ட்டும் ஹெல்ப் பண்ணுவாங்க. கிராஸ் மூமெண்ட்டுக்கு பண்ணக்கூடிய அங்கே இருக்கக்கூடிய ஃபைபர்ஸை டைப் 2 மசில் ஃபைபர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த மோட்டார் ஆல்ஃபா மோட்டார் நியூரான்ஸ் ஃபைன் மூமெண்ட்டில் மசில்ஸில் இருக்கக்கூடிய மோட்டார் யூனிட்டுக்கும் சரி, அதே போல் டைப் 2 ஃபைபர்ஸோடைய மோட்டார் யூனிட்டுக்கும் சரி இன்னோவேஷன் கொடுப்பாங்க. ஸோ ஏன் நமக்கு டேரெக்டாக ஒவ்வொரு மசில் ஃபைபருக்கும் போய் டேரெக்டாக கொடுக்க முடியாதா? ஏன் மோட்டார் யூனிட் அப்படின்னு ஒரு யூனிட் வச்சு கொடுக்குறாங்க அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, நமக்கு மோட்டார் யூனிட்டில் இப்போ ஒரு மோட்டார் நியூரான் இருக்குது அப்படின்னு வச்சுக்கலாம். இந்த மோட்டார் நியூரானோட ஒரே ஒரு மோட்டார் யூனிட் தான் இதுதான் மோட்டார் யூனிட். இந்த மோட்டார் யூனிட் 2-3 பிரியுது, நிறையா பிரிஞ்சு. இப்போ இது ஒரு மசிலுக்கு சப்ளை பண்ணணும், இது ஒரு மசிலுக்கு சப்ளை பண்ணணும், இது ஒரு மசிலுக்கு சப்ளை பண்ணணும். ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மசில் ஃபைபருக்கு தனித்தனியாக சப்ளை பண்ணணும். ஸோ இது ஒரு மோட்டார் யூனிட், இது ஒரு மோட்டார் யூனிட், இது ஒரு மோட்டார் யூனிட், இது மாதிரி ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மோட்டார் யூனிட். ஓகேவா? ஸோ இதை வந்து ஆக்ஷன் டெர்மினல் அப்படின்னு சொல்கிறத விட மோட்டார் யூனிட்னு சொல்லணும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதோட லென்த் அதிகமாக இருக்கும். ஆக்ஷன் டெர்மினலில் காட்டிடும். ஆக்ஷன் டெர்மினல் இங்கே எண்டில் இருக்கும். இந்த மாதிரி ஸ்ட்ரக்சர் ஒன்லி மோட்டார் நியூரானில் மட்டும்தான் இருக்கும். அப்போ நம்ம ஒரு மசிலை டோட்டலாக கான்ட்ராக்ட் பண்ணோம் அப்படின்னா கூட ஒரு நியூரானில் சிக்னல் அனுப்பினா போதும், நமக்கு நிறைய மோட்டார் யூனிட்ஸ் மூலமாக அந்த மசில் ஆட்டோமேட்டிக்காக கான்ட்ராக்ட் ஆகிடும். ஸோ இதிலேருந்து நம்ம எனர்ஜியை கன்சர்வ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ மசிலுக்குன்னு ஒரு சில அரேஞ்ச்மெண்ட்லாம் இருக்குல்ல, மசிலில் நிறைய ஃபைபர்ஸ் எல்லாம் இருக்குது. நிறைய மசில் ஃபைபர்ஸ் இருந்தால் ஒரு மசில் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ மேக்ஸிமம் அதில் எவ்வளோ சார்கோமியர் இருக்குது அப்படிங்கிறத பொறுத்து தான் இன்னோவேஷன் கரெக்டாக இருக்கும். ஏன்னா ஒவ்வொரு சார்கோமியரும் தனித்தனியாக இன்னோவேட் ஆனால் தான் டோட்டல் மசிலும் கான்ட்ராக்ட் ஆகும். இதை வந்து நம்ம ஸ்ட்ரக்சர் ஆஃப் மசில் பேசுகிறப்ப டீட்டெயிலாக பேசியிருப்போம். ஸோ நமக்கு லெவர்லாம் இருக்கு இல்லையா, லெவர்லேயே ஃபஸ்ட் ஆர்டர், செகண்ட் ஆர்டர். இந்த லெவரெல்லாம் யார் மூவ் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தோன்னா லாங் ஃபைபர்ஸ் தான் ஈஸியாக மூவ் பண்ணுவாங்க. அதுவே ஷார்ட் ஃபைபர்ஸ் எல்லாம் இதை லெவர்ஸை மூவ் பண்ணுற அளவுக்கு அந்தளவுக்கு குவாலிட்டி இருக்காது. ஸோ அதில் நம்ம கொடுக்கக்கூடிய ஃபோர்ஸ் பார்த்தோம் அப்படின்னா அமௌண்ட் ஆஃப் ஃபோர்ஸ் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு தி நம்பர் ஆஃப் சார்கோமியர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ எந்த அளவுக்கு நமக்கு சார்கோமியர் இருக்கோ அந்த அளவுக்கு நம்ம ஃபோர்ஸ் கொடுக்க வேண்டியது இருக்கும். எக்ஸாம்பிளுக்கு நமக்கு குவாட்ரிசெப்ஸ் எடுத்துக்கோங்களேன். குவாட்ரிசெப்ஸில் நிறைய சார்கோமியர்ஸ் இருக்கும். ஸோ குவாட்ரிசெப்ஸை மூவ் பண்ணோம் அப்படின்னா நம்ம அதிகப்படியான ஃபோர்ஸ் கொடுத்தா தான் மூவ் பண்ண முடியும். அது நிறையா வெயிட்டை கூட தாங்கும். குவாட்ரிசெப்ஸ் அதிகப்படியான ஃபோர்ஸை தாங்கக்கூடியதாக இருக்கும். நம்ம மூவ் பண்ணுறதுக்கு அதிகப்படியான ஃபோர்ஸ் கொடுக்க வேண்டியதாக இருக்கும். இப்போ நம்ம ஃபியூசிஃபார்ம் மசில் அப்படின்னா என்ன, பென்னேட் மசில் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்க்க போகிறோம். ஃபியூசிஃபார்ம், பென்னேட். இதில் ஃபியூசிஃபார்மில் பார்த்தோம்னா மசில் ஃபேசிகுலே, நம்ம மசில் ஸ்ட்ரக்சரில் பேசியிருப்போம். குரூப் ஆஃப் மசில்ஸ் தான் மசில் ஃபேசிகுலே அப்படின்னு சொல்லுவோம். இந்த மசில் ஃபேசிகுலே எல்லாமே பேரலாக அரேஞ்ச் ஆகிருந்தாங்க அப்படின்னா அது ஃபியூசிஃபார்ம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ மசிலில் 2 ஆக்சிஸ் இருக்குது, லாங் ஆக்சிஸ், ஷார்ட் ஆக்சிஸ் அப்படின்ட்டு. மசில் லென்த்தாக போகுது இல்லையா, அந்த லென்த்தாக போகிற சைடு இருக்கக்கூடியது லாங் ஆக்சிஸ். அந்த லாங் ஆக்சிஸில் பேரலாக இந்த ஃபேசிகுலேஸ் இருப்பாங்க. அதுதான் ஃபியூசிஃபார்ம் மசில்ஸ். ஸோ இந்த ஃபியூசிஃபார்மை காட்டிலும் கம்மியான அளவுக்கு மட்டுமே பேரலாக இருந்துச்சு, இவ்வளோ தான் பேரலாக இருக்குது அப்படின்னா இது பென்னேட் மசில்ஸ். ஓகேவா? ஃபியூசிஃபார்முக்கு எக்ஸாம்பிள் ஸ்டெர்னோக்ளீடோமாஸ்டாய்டு மசில். ஓகே, நமக்கு பென்னேட் மசில் மேக்ஸிமம் பார்த்தோம்னா லாஞ்சிடியூடினல் ஆக்சிஸில் இருக்கும். இதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் ரெக்டஸ் அப்டாமினஸ். நமக்கு ரெக்டஸ் அப்டாமினஸில் பேரலாக கொஞ்சம் தூரம் இருக்கும், அடுத்து ஒரு மெம்பரேன் இருக்கும், அடுத்து மறுபடியும் பேரலாக இருக்கும். ஓகேவா? ஸோ இதான் பென்னேட் மசில் அப்படின்னு சொல்லுவோம். இதில் ரெண்டுலேயுமே பேசுகிறாங்க மசில் ஃபெசிகுலையை வச்சு தான் பேஸாக வச்சு பிரிக்கிறோம். இந்த பென்னேட்டில் நிறைய டைப் இருக்குது. யூனிட் பென்னேட், பை பென்னேட், மல்டி பென்னேட் அப்படின்னு சொல்லுவோம். பென்னேட், மல்டி பென்னேட். இதில் யூனிட் பென்னேட் பார்த்தோம் அப்படின்னா பாலிசிஸ் லாங்கஸ்ட் மசில். நம்ம கட்டை வரலில்
ஃப்ளெக்ஸார் பாலிசிஸ் லாங்கஸ் இருக்கு இல்லையா? ஸோ இவங்க பார்த்தோம்னா யூனிபென்னேட். இவங்க ஒரே ஒரு செட் ஆஃப் ஃபிசிக்கலை மட்டும்தான் வச்சுருப்பாங்க. ஸோ சென்ட்ரல் மசில் டெண்டான்லேருந்து அது அப்படியே ஒன் சைடாக போயிட்டுருக்கு. அதே பைபென்னேட் பார்த்தோம்னா நம்ம கேஸ்ட்ரோனிமியஸ். கேஸ்ட்ரோனிமியஸில் 2 சைடாக போகும். ஆப்ளிகுலாக சென்ட்ரல் டெண்டான்லேருந்து 2 சைடு போகும் கேஸ்ட்ரோனிமியஸ். இப்போ மீடியல் ஹெட்டு, லேட்ரல் ஹெட் அப்படின்னு 2 ஹெட்டு போகும். அதுவே மல்டிபென்னேட்டிவ் பார்த்தோம்னா சப்ஸ்கேப்புலரிஸ், சோலியஸ் மசில்லாம் வச்சுக்கலாம். இதில் நமக்கு ஒரே ஒரு சென்ட்ரல் டெண்டான்லேருந்து நிறைய ஹெட்ஸ் வந்து வரும். அதை சோலியஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? சாரி, மல்டி பென்னேட் மசில்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கு எக்ஸாம்பிள் சோலியஸ். ஓகேவா? ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோ என்ன படிச்சிருக்கோம் அப்படின்னா மோட்டார் யூனிட்னா என்ன, அதே போல் நமக்கு டைப் ஆஃப் மசில், ஃபியூசிஃபார்ம் மசில்னா என்ன, பென்னேட் மசில் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத பற்றி டீட்டெயிலாக பேசியிருக்கோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ். டாட்டா.